ஹலோ நண்பா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சீரியஸான கேள்வி. உங்களை யாருமே மதிக்கலையா? நீங்க பேசினா யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த உலகம் நல்லவர்களை கவனிக்காமல் போகலாம். ஆனா தன்னோட மதிப்பை நிரூபிச்சவனை தலையிலே தூக்கி வச்சு கொண்டாடும். உங்களுக்கான அடையாளம், மரியாதை, செல்வாக்கு இது எல்லாமே உங்களுடைய மதிப்பை வச்சுதான் தீர்மானிக்கப்படுகிறது. யோசிச்சு பாருங்க. சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இல்லைன்னா நீங்க எவ்வளவு பெரிய டிகிரி வச்சிருந்தாலும், எவ்வளவு கடினமா உழைத்திருந்தாலும் மக்கள் உங்களை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க பேசுறதுக்கு யாரும் காது கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதே நேரத்துல யாருக்கு மதிப்பு இருக்கோ அவங்க வார்த்தைக்கு வேல்யூ இருக்கும். அவங்க சும்மா வந்து நின்னாலே சுத்தி இருக்கிறவங்க மரியாதை கொடுப்பாங்க. இதை நீங்க எப்போதாவது உணர்ந்திருக்கீங்களா? நீங்க ஒரு மீட்டிங்ல இருப்பீங்க, ஆனா யாருமே உங்க கருத்தை கேட்க மாட்டாங்க. ஒரு நண்பர்கள் கூட்டத்தில் இருப்பீங்க, ஆனா நீங்க இருக்கிறதையே யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நீங்க இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, அப்படி ஒரு நிலைமை. ஏன் இப்படி நடக்குது தெரியுமா? நீங்க இன்னும் உங்க மதிப்பை உயர்த்தவே இல்லை. ஆச்சாரிய சாணக்கியர் சொல்றாரு, ஒரு மனிதன் தன்னுடைய குணங்களை அறிந்து அதை கூர்மையாக்கும் போதுதான் அவன் உயர்கிறான். மரியாதை கேட்டு கிடைக்காது, அதை உருவாக்கணும். அதனால மற்றவங்க உங்களை மதிக்கணும், உங்க பேச்சை கேட்கணும், உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைச்சா முதல்ல உங்க மதிப்பை நீங்க தான் உயர்த்தணும். இந்த வீடியோவில் உங்க மதிப்பு, மரியாதை, செல்வாக்கை பல மடங்கு உயர்த்தக்கூடிய சாணக்கிய நீதியிலிருந்து எடுக்கப்பட்ட 15 சக்தி வாய்ந்த ரகசியங்களை பார்க்க போறோம். இந்த 15 ரகசியங்கள்ல கடைசி 5 ரகசியங்கள் தான் கேம் சேஞ்சர். அதுக்கு முன்னாடி வெளியே போயிட்டீங்கன்னா உங்க பெரிய மாற்றத்தையே மிஸ் பண்ணிடுவீங்க. உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த 15 ரகசியங்களை தெரிஞ்சுக்க கடைசி வரை பாருங்க. வாங்க உங்க மதிப்பை நிரூபிக்கிற பயணத்தை இப்போ தொடங்கலாம். ரகசியம் 1, குறைவாக பேசு, அதிகம் கேள். இப்போ நாம தொடங்க போகும் முதல் ரகசியம், குறைவாக பேசுங்கள். நண்பர்களே, இது சாதாரண பழக்கம் இல்லை, இது ஒரு சக்தி. இந்த உலகத்துல பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா யோசிச்சு ஆழ்ந்து பேசுறவங்க தான் அரிது. குறைவாக பேசுறது பலவீனம் இல்ல, அது கட்டுப்பாடு, அது புத்திசாலித்தனம். எல்லா விஷயத்திலும் கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பவர்களின் வார்த்தைக்கு சீக்கிரமே மதிப்பு குறையும். ஆனா அமைதியா இருந்து தேவைப்படும் நேரத்துல மட்டும் பேசுறவனின் வார்த்தைக்கு ஒரு தனி வேல்யூன்னு இருக்கும். சாணக்கியர் சொல்றாரு, அறிவாளி அளவாக பேசுவான், மௌனத்தால் தன் மதிப்பை உயர்த்தி கொள்வான். நீங்க குறைவா பேச ஆரம்பிச்சா உங்களுக்கே தெரியாம ஒரு கம்பீரமான தோற்றம் உருவாகும். நீங்க ஒரு வார்த்தை பேசினாலே மக்கள் கவனிப்பாங்க. ஏன்னா அது சாதாரண சத்தம் இல்லை, தேர்ந்தெடுத்த வார்த்தை. உதாரணமா, ஒரு மீட்டிங்ல எல்லாரும் ஒரே நேரத்துல பேசிக்கிட்டே இருந்தா நீங்க கடைசியில நிதானமா 2 வரியில ஆழமான கருத்து சொன்னீங்கன்னா அந்த அறை அமைதியாகும். குறைவா பேசுறது ஊமையா இருக்கிறதல்ல, தேவையில்லாததை நீக்கி தேவையானதை மட்டும் சொல்றது. நினைவில் வைங்க, உங்க வார்த்தைகளில் ஆழம் வந்த உடனே மதிப்பு தானாகவே வரும். ரகசியம் 2, உன்னை நீ மதித்து நட. இப்போ வரும் 2ஆம் ரகசியம், உங்களை நீங்களே மதியுங்கள். நண்பர்களே, சுயமரியாதை சாதாரண குணம் இல்ல, அது வாழ்க்கையின் அஸ்திவாரம். நீங்க உங்களை எப்படி பார்க்கிறீங்கோ உலகமும் உங்களை அப்படித்தான் பார்க்கும். உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டு, நான் இதற்கு சரியில்லை, எனக்கு தகுதி இல்லை நீங்களே சொல்லிக்கிட்டீங்கன்னா மற்றவர்கள் எப்படி உங்களை மதிப்பாங்க? சாணக்கியர் சொல்கிறார், எவன் ஒருவன் தன்னை தானே மதிப்பதில்லையோ அவனை இந்த உலகமும் மதிக்காது. இது ஒரு மறுக்க முடியாத உண்மை. நீங்க உங்களை மதிக்காத வரைக்கும் உங்க வார்த்தைக்கும் முடிவுகளுக்கும் மதிப்பு இருக்காது. அதனால இன்னைக்கு முதல் ஒரு முடிவு எடுக்கணும். உங்களை குறைச்சு மதிப்பிடுறதை நிறுத்துங்க. உங்க சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்க. அது பெரிய விஷயம் இல்லைன்னு தள்ளி போடாதீங்க. உங்க தவறுகளை தண்டனையா பார்க்காதீங்க, அதை ஒரு பாடமா பாருங்க. முக்கியமா உங்ககிட்ட நீங்களே அன்பா பேச கத்துக்கோங்க. நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிக்கும் தருணத்திலிருந்து தான் உலகம் உங்களை ஒரு புதிய உயரத்துக்கு கொண்டு செல்ல ஆரம்பிக்கும். ஏன்னா உலகம் உங்களுக்கு தர்ற மரியாதை நீங்க உங்களுக்கு தர்ற மரியாதையிலிருந்து தான் தொடங்குது. நினைவில் வைங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாதவன் யாரிடமும் உண்மையான மதிப்பை எதிர்பார்க்க முடியாது. உங்களை நீங்களே மதிங்க, உலகம் அதை பின்தொடரும். ரகசியம் 3, இல்லை என சொல்ல பழகு. இப்போ வரும் 3ஆவது ரகசியம், இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் சரி சரி என்று சொல்வது உங்கள் மதிப்பை குறைத்துவிடும். நம்மில் பலர் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நினைப்போம். அவர்கள் நம்மை தவறாக நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக நமக்கு விருப்பமில்லாவிட்டாலும் முடியாவிட்டாலும் சரி என்று சொல்லிவிடுவோம். சாணக்கியர் சொல்கிறார், எல்லாவற்றுக்கும் ஆம் என்று சொல்வது
பணிவு அல்ல, அது உன் சுயமரியாதையை பிறரின் கையில் ஒப்படைப்பதாகும். எல்லாவற்றுக்கும் தலையாட்டுவது உங்களை பணிவானவராக காட்டாது. அது பலவீனத்தின் அடையாளமாக மாறிவிடும். மக்கள் புரிந்து கொள்வார்கள், இவன்கிட்ட எதை சொன்னாலும் செய்வான்னு உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை என்று சொல்வது திமிர் அல்ல, அது உங்கள் சுயமரியாதையின் எல்லை. உங்கள் நேரத்திற்கும் சக்திக்கும் ஒரு வரம்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து தேவைப்படும் போது இல்லை என்று சொன்னால் மக்கள் உங்களை சீரியஸாக எடுத்துக்கொள்வார்கள். அவங்களுக்கு புரியும், இவரை யாரும் சுலபமா ஏமாத்திட முடியாதுன்னு. நினைவில் வையுங்கள், சரியான நேரத்துல இல்லை என்று சொல்வது உங்கள் மதிப்பை காப்பாற்றும் வலிமை. ரகசியம் 4, புறம் பேசாதே. இப்போ வரும் 4வது ரகசியம், யாரையும் புறம் பேசாதீர்கள். மற்றவர்கள் இல்லாத போது அவர்களை பற்றி தவறாக பேசுவது ஒரு கெட்ட பழக்கம் மட்டுமல்ல, அது உங்கள் குணத்தையே பாதிக்கும். நீங்கள் ஒருவரை பற்றி பிறரிடம் தவறாக பேசும்போது அந்த நபரை மட்டும் குறைக்கவில்லை, உங்களுடைய மரியாதையையும் நீங்கள் தான் குறைத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் பேசுவதை கேட்பவர்கள் மனசில் ஒரு சந்தேகம் வரும், இவர் நம்ம முன்னாடி அவனை பற்றி பேசுகிறார், நாளை நம்மை பற்றியும் பேசுவாரோ என்று. இதனால் உங்கள் மீதான நம்பிக்கை மெதுவாக குறைந்துவிடும். புறம் பேசுவது ஒரு மோசமான பழக்கம், அது உங்கள் கேரக்டரை பாதிக்கும். சாணக்கியர் சொல்கிறார், பிறரை குறை சொல்லி உயர நினைப்பவன் உண்மையில் தன்னையே தாழ்த்திக் கொள்கிறான். புத்திசாலி மனிதன் மற்றவர்களின் குறைகளை பேச நேரம் செலவழிக்க மாட்டான், அவன் தனது நிறைகளை வளர்க்க கவனம் செலுத்துவான். அதனால் மற்றவர்களை பற்றி பேச நேரம் செலவிடாதீர்கள், உங்கள் வாழ்க்கையை உயர்த்த நேரம் செலவிடுங்கள். நினைவில் வையுங்கள், புறம் பேசாத அமைதி உங்கள் மதிப்பை உயர்த்தும் மறைமுக சக்தி. ரகசியம் 5, யோசித்து பேசு. இப்போ நாம பார்க்க போகும் 5வது ரகசியம், உடனே பதில் அளிக்காதீர்கள். தெளிவாக யோசித்து பதில் சொல்லுங்கள். யாராவது கேள்வி கேட்டால் அவசரமாக பதில் சொல்ல வேண்டாம். யோசித்து பேசுவதுதான் புத்திசாலித்தனத்தின் அடையாளம். அவசரத்தில் சொல்லப்படும் பதில்கள் பெரும்பாலும் முழுமையற்றதாகவோ சில நேரங்களில் தவறானதாகவோ இருக்கலாம். நீங்கள் படபடவென்று பதில் சொன்னால் மக்கள் உங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் சில நொடிகள் அமைதியாக இருந்து கேள்வியை முழுமையாக புரிந்து கொண்டு பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் ஆழம் தெரியும். மக்கள் உங்கள் கருத்துக்கு மதிப்பு கொடுப்பார்கள். அடுத்த முறை யாராவது ஆலோசனை கேட்டால் உடனே பேசத் தொடங்காதீர்கள். சில நொடிகள் அமைதியாக இருங்கள். கேள்வியை மனதில் நிறுத்தி யோசித்து பிறகு தெளிவாக பதில் சொல்லுங்கள். சாணக்கியர் சொல்கிறார், அறிவாளி அவசரத்தில் பேச மாட்டான், அமைதியின் வழியாக உண்மையை உணர்வான். இது உங்களை முதிர்ச்சியான மற்றும் நம்பிக்கையான மனிதராக காட்டும். நினைவில் வையுங்கள், நிதானமாக யோசித்து பேசும் வார்த்தைகள் உங்கள் மதிப்பின் பிரதிபலிப்பாக இருக்கும். ரகசியம் 6, உன் வேலையில் கவனம் செலுத்து. நாம பார்க்க போகும் 6வது ரகசியம், உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். உங்கள் உண்மையான அடையாளம் உங்கள் வேலைதான். சாணக்கியர் சொல்கிறார், தன் கடமையை நேர்மையாக செய்பவனின் மதிப்பு காலப்போக்கில் தானாகவே உயர்ந்துவிடும். இன்றைய உலகில் பலர் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்ப்பதிலேயே நேரத்தை செலவிடுகிறார்கள். ஆனால் உண்மையான வெற்றி தினமும் தன் திறமையை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்துபவர்களுக்கே கிடைக்கும். நீங்கள் உங்கள் வேலையை முழு ஈடுபாட்டுடன் செய்யும் போது மக்கள் உங்களை சீரியஸாக எடுத்துக்கொள்வார்கள். இவர் சொன்னால் சரியாக இருக்கும், இவரிடம் வேலை கொடுத்தால் கச்சிதமாக முடியும் என்ற நம்பிக்கை உங்கள் மேல் உருவாகும். உங்கள் வேலைதான் உங்கள் உண்மையான குரல். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதைத்தான் உலகம் பார்க்கும். அதனால் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடாதீர்கள். உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நினைவில் வையுங்கள், உங்கள் உழைப்பே உங்கள் மதிப்பை பேசும். ரகசியம் 7, சுத்தமான உடை உடுத்து. இப்போ வரும் 7வது ரகசியம், சுத்தமான ஆடைகளை அணியுங்கள். உங்களுடையதான் உங்கள் முதல் அறிமுகம். சாணக்கியர் சொல்கிறார், உடையின் சுத்தம் மனதின் ஒழுக்கத்தை காட்டும் அமைதியான சக்தி. நீங்கள் சமூகத்தில் நல்ல பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம். சுத்தமான மற்றும் ஒழுங்கான உடை அணியும் போது உங்களை பார்ப்பவர்களுக்கு நல்ல எண்ணம் உருவாகும். நீங்கள் பொறுப்பான ஒழுக்கமான மனிதர் என்ற உணர்வு அவர்களுக்கு ஏற்படும். இதற்கு விலை உயர்ந்த பிராண்டட் உடைகள் அவசியமில்லை. சாதாரண உடையாக இருந்தாலும் அது சுத்தமாக இஸ்திரி செய்யப்பட்டு கச்சிதமாக இருக்க வேண்டும். இந்த சிறிய பழக்கம் உங்கள் தனிப்பட்ட கம்பீரத்தை உயர்த்தும். மக்கள் முதலில் உங்களை பார்ப்பார்கள், அதன் பின்தான் உங்கள் பேச்சை கேட்பார்கள். உங்கள் முதல் தோற்றம் நல்லதாக இருந்தால் உங்கள் வார்த்தைகளின் மதிப்பும் தானாகவே உயரும். நினைவில் வையுங்கள், உங்கள் தோற்றம் உங்கள் மதிப்பின் அடையாளம். ரகசியம் 8, யோசித்து முடிவு எடு. நாம பார்க்க போகும் 8வது ரகசியம், எந்த முடிவையும் நிதானமாக யோசித்திடுங்கள்.
வாழ்க்கையில் நாம் தினமும் சிறியதும் பெரியதுமான பல முடிவுகளை எடுக்கிறோம். ஆனால் அந்த முடிவுகளை அவசரத்தில் எடுக்கிறோமா அல்லது நிதானமாக சிந்தித்து எடுக்கிறோமா என்பதில்தான் நமது மதிப்பு இருக்கிறது. சாணக்கியர் சொல்கிறார், யோசிக்காமல் அடியெடுத்து வைப்பவன் பின்னர் வருந்துவான். ஒரு முடிவு எடுப்பதற்கு முன் அதன் நல்லது, கெட்டது மற்றும் அதன் விளைவுகளை முழுமையாக சிந்தியுங்கள். தெளிவாக முடிவு எடுக்கக்கூடியவர்களை இந்த உலகம் நம்பும். அவர்களையே தலைவராக மதிக்கும். கோபத்தில், பயத்தில் அல்லது மற்றவர்கள் சொல்வதற்காக அவசரமாக முடிவு எடுக்காதீர்கள். நினைவில் வையுங்கள், நிதானமாக யோசித்து எடுக்கும் முடிவு உங்கள் மதிப்பை உலகிற்கு காட்டும். ரகசியம் 9, விவாதத்தை தவிர. நாம பார்க்க போகும் 9வது ரகசியம், தேவையற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அமைதிதான் உங்கள் மதிப்பை உயர்த்தும் ஆயுதம். பலர் நினைப்பார்கள், விவாதத்தில் ஜெயித்தால்தான் புத்திசாலி என்று நிரூபிக்கலாம் என்று. ஆனால் உண்மை அதுவல்ல. விவாதத்தில் ஜெயிப்பதை விட தேவையற்ற விவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பதே உங்கள் மரியாதையை உயர்த்தும். நீங்கள் காரணமில்லாமல் அதிகம் தர்க்கம் செய்தால் மக்கள் உங்களை புத்திசாலியாக அல்ல, பிடிவாதமான மனிதராக பார்க்க ஆரம்பிப்பார்கள். சாணக்கியர் சொல்கிறார், தர்க்கம் முடியும் இடத்தில் அமைதி தான் சிறந்த பதில். விவாதத்தில் வெல்ல முயற்சிக்கும் போது கோபம், வார்த்தைகள், அமைதி மூன்றுமே இழக்கப்படும். புத்திசாலி மனிதன் தன் சக்தியை தேவையான இடத்தில் மட்டும் பயன்படுத்துவான். அடுத்த முறை யாராவது வம்பு செய்தால் சிரித்துக்கொண்டே அமைதியாக விலகுங்கள். உங்கள் மௌனம் அவர்களின் வாதத்தை விட வலிமையானது. நினைவில் வையுங்கள், அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது உங்கள் மதிப்பை காப்பாற்றும் வலிமை. ரகசியம் 10, அறிவை வளர்த்து உயர்வு காண். நாம பார்க்க போகும் 10வது ரகசியம், உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். அறிவு இருந்தால் மதிப்பு தானாக வரும். சாணக்கியர் சொல்கிறார், ஞானம்தான் மனிதனின் மிகப்பெரிய செல்வம். அதை யாராலும் திருட முடியாது. சமூகத்தில் உங்கள் மதிப்பை உயர்த்த வேண்டும் என்றால் தினமும் புதியதை கற்றுக்கொள்ளும் பழக்கத்தை உருவாக்குங்கள். கற்றுக்கொள்வதை நிறுத்தும் மனிதன் முன்னேற்றத்தையும் நிறுத்தி விடுகிறான். ஒரு கூட்டத்தில் எல்லோரும் அமைதியாக இருக்கும்போது நீங்கள் தெளிவான, அறிவார்ந்த கருத்தை சொன்னால் மக்கள் ஆச்சரியப்படுவார்கள். ஏனெனில் அறிவு மனிதனை ஈர்க்கும் சக்தியாக மாறும். புத்தகம் படியுங்கள், நல்ல விஷயங்களை கேளுங்கள், உங்கள் துறையில் வரும் புதிய மாற்றங்களை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு புதிய விஷயமும் உங்கள் மதிப்பை மேலும் உயர்த்தும். நினைவில் வையுங்கள், அறிவு வளர்ந்தால் மதிப்பும் தானாக வளரும். நண்பர்களே, இப்போது 10 ரகசியங்களை பார்த்தோம். இன்னும் மிக முக்கியமான 5 ரகசியங்கள் மீதம் இருக்கின்றன. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த கடைசி 5 ரகசியங்களை கவனமாக கடைசி வரை கேளுங்கள். ரகசியம் 11, செவி சாய்த்து கேள். நாம பார்க்க போகும் 11வது ரகசியம், கவனமாக கேட்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். புரிந்து கொள்ளப்படுபவனுக்கு எப்போதும் மரியாதை உண்டு. இன்றைய உலகில் பலருக்கு பேசுவதுதான் பிடிக்கும். ஆனால் மற்றவர்கள் பேசுவதை முழுமையாக கேட்க தயாராக இருப்பவர்கள் குறைவு. சாணக்கியர் சொல்கிறார், கேட்கும் கலையை அறிந்தவன்தான் உண்மையான ஞானி. ஒருவர் பேசும்போது முழு கவனத்துடன் கேட்கும்போது நீங்கள் அவர்களின் வார்த்தைகளை மட்டும் கேட்பதில்லை, அவர்களின் உணர்வுகளையும் மதிக்கிறீர்கள். மனிதர்கள் இயல்பாகவே புரிந்து கொள்ளப்படுபவர்களுடன் பழக விரும்புவார்கள். நம்மில் பலர் மற்றவர் பேசி முடிப்பதற்கு முன்பே பதில் சொல்ல தொடங்கி விடுகிறோம். ஆனால் புத்திசாலி மனிதன் முதலில் முழுமையாக கேட்பான், பிறகு யோசித்து பேசுவான். பேசுபவன் கவனத்தை ஈர்க்கலாம், ஆனால் கவனமாக கேட்பவன் இதயத்தை வெல்லுவான். செவி சாய்த்து கேட்பவராக மாறத் தொடங்குங்கள். உங்கள் மீது மக்களின் நம்பிக்கை தானாக வளரத் தொடங்கும். நினைவில் வையுங்கள், கேட்கும் திறன் வளர்ந்தால் உங்கள் மதிப்பும் உயரத் தொடங்கும். ரகசியம் 12, தற்பெருமை பேசாதே. நாம பார்க்க போகும் 12வது ரகசியம், உங்களை பற்றி நீங்களே பெருமையா பேசிக்கொள்ளாதீர்கள். உண்மையான பாராட்டு மற்றவர்களிடமிருந்து வர வேண்டும். சாணக்கியர் சொல்கிறார், ஒருவன் தன் மதிப்பை தானே விளக்க வேண்டிய நிலைக்கு வந்தால் அவனுடைய மதிப்பு பிறரின் பார்வையில் குறைந்துவிடும். நான் இப்படி செய்தேன், நான் இவ்வளவு பெரியவன் என்று நீங்களே பேச ஆரம்பித்தால் மக்கள் உங்களை மதிக்காமல் போகலாம். அது உங்கள் திறமையை காட்டும் முயற்சி அல்ல, உள்ளுக்குள் இருக்கும் தாழ்வு மனப்பான்மையின் வெளிப்பாடாகவும் அவர்கள் நினைக்கலாம். உங்கள் உண்மையான திறமைக்கு விளம்பரம் தேவையில்லை. அமைதியாக உங்கள் வேலையை சிறப்பாக செய்யுங்கள். உங்கள் சாதனை மற்றவர்களுக்கு தானாகவே தெரியும். உங்கள் பாராட்டு உங்களை தேடி வரும். நினைவில் வையுங்கள், உங்கள் செயல்கள் பேசினால் உங்கள் மதிப்பு தானாக உயரும். ரகசியம் 13, உன் நேரத்திற்கு மதிப்பு கொடு. நாம பார்க்க போகும் 13வது ரகசியம், எல்லோருக்கும் எப்போதும் எளிதாக கிடைக்காதீர்கள். ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் கிடைக்கும் மனிதராக இருந்தால் உங்கள் மதிப்பு மெல்ல மெல்ல குறையலாம். தேவைக்கு அதிகமாக நல்லவராக இருப்பதும் சில நேரங்களில் ஆபத்தாக முடியும்.
நம்மில் பலர் மற்றவர் கூப்பிட்ட உடனே நம்முடைய வேலைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஓடிவிடுவோம். இதனால் என்ன நடக்கும் தெரியுமா? அவர்கள் உங்களை அவசியமானவர் என்று பார்க்க மாட்டார்கள். அவர்கள் வசதிக்கு உங்களை பயன்படுத்த தொடங்குவார்கள். சாணக்கியர் சொல்கிறார், எளிதாக கிடைக்கும் பொருளின் மதிப்பு காலப்போக்கில் குறையும். சுலபமாக கிடைக்கும் எந்த விஷயத்திற்கும் மதிப்பு குறைவாகவே இருக்கும். நீங்கள் உங்கள் நேரத்திற்கு மதிப்பு கொடுக்காமல் எல்லோரின் அழைப்பிற்கும் ஓடினால் அவர்களும் உங்கள் நேரத்தை மதிக்க மாட்டார்கள். உதவி செய்வது தவறு அல்ல, ஆனால் உங்களுக்கும் ஒரு எல்லை வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது வேலை இருக்கிறது, பிறகு பார்க்கலாம் என்று சொல்வது உங்கள் மதிப்பை குறைக்காது, அதை உயர்த்தும். நினைவில் வையுங்கள், உங்கள் நேரத்திற்கு மதிப்பு கொடுத்தால் உங்கள் மதிப்பும் உயரும். ரகசியம் 14, சுயசார்பு கொள். நாம பார்க்க போகும் 14வது ரகசியம், பொருளாதார ரீதியாக வலிமையாகுங்கள். இந்த உலகம் சுயசார்பு கொண்ட மனிதனையே அதிகம் மதிக்கும். சாணக்கியர் சொல்கிறார், ஒரு கசப்பான உண்மை என்னவென்றால், ஏழையின் அறிவு கூட சில நேரங்களில் கவனிக்கப்படாமல் போகலாம், ஆனால் பணக்காரனின் தவறும் மறைக்கப்படலாம். இன்றைய உலகில் கையில் பணம் உள்ளவரின் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கிறது. பணம் இல்லாதவர் கருத்து சொன்னால் கவனிக்கப்படாமல் போகும் நிலை இருக்கலாம். பணக்காரர் ஆகுவது என்பது பணத்தை சேர்த்து வைத்திருப்பது அல்ல, உங்கள் தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்யும் அளவுக்கு, உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும் அளவுக்கு, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் வலிமையாக இருப்பதுதான். பணம் உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரும். அந்த தன்னம்பிக்கை உங்கள் மதிப்பை பல மடங்கு உயர்த்தும். நேர்மையாக உழையுங்கள். உங்கள் திறமையை வளர்த்து கொண்டு பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி நகருங்கள். நினைவில் வையுங்கள், பொருளாதார வலிமை சமூக மரியாதையின் ஒரு அடையாளம். ரகசியம் 15, கொடுத்த வாக்கை காப்பாற்று. கடைசி மற்றும் மிக முக்கியமான ரகசியம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கள். நம்பிக்கையான மனிதனுக்கே உண்மையான மரியாதை கிடைக்கும். சாணக்கியர் சொல்கிறார், ஒருவரின் சொல் மற்றும் செயல் வேறுபட்டால் அவரின் மரியாதை விரைவில் அழிந்துவிடும். நீங்கள் ஒருவருக்கு வாக்கு கொடுத்தால் அது வெறும் வார்த்தை அல்ல, உங்கள் குணத்தின் அடையாளம். திரும்ப திரும்ப வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றாமல் விட்டால் மக்கள் உங்கள் மீது வைத்த நம்பிக்கையை இழக்கலாம். நம்பிக்கை போய்விட்டால் உங்கள் மதிப்பும் குறையலாம். அதனால் குறைவாக பேசுங்கள், ஆனால் பேசினதை செயலாக செய்து காட்டுங்கள். செய்ய முடியாத விஷயங்களுக்கு ஆசை காட்டி வாக்கு கொடுக்காதீர்கள். முடியாது என்று நேர்மையாக சொல்வது பொய் சொல்லி ஏமாற்றுவதை விட உயர்ந்தது. நினைவில் வையுங்கள், நம்பிக்கைதான் உங்கள் மதிப்பின் அடித்தளம். நண்பர்களே, 15 ரகசியங்களை பார்த்தோம். இந்த 15 ரகசியங்களும் உங்கள் மரியாதையையும் சமூக மதிப்பையும் பல மடங்கு உயர்த்தும். மதிப்பு என்பது யாரும் கொடுப்பது அல்ல, நாம் சம்பாதிப்பது. இந்த மாற்றம் ஒரு நாளில் நடக்காது, இது ஒரு பயணம். இன்றிலிருந்து இந்த 15 வழிகளில் குறைந்தபட்சம் ஒரு விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க தொடங்குங்கள். உங்கள் மதிப்பு உயர்வதை நீங்களே உணர்வீர்கள். உலகம் உங்களை கவனிக்கத் தொடங்கும். உங்கள் வார்த்தைகளுக்கு சக்தி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படும் என்று நினைத்தால் ஷேர் செய்யுங்கள். இந்த 15 ரகசியங்களில் உங்களை அதிகம் சிந்திக்க வைத்தது எது? கீழே கமெண்டில் நான் இன்றே நடைமுறைப்படுத்தப் போகும் ரகசியம் எதுவென்று பதிவு செய்யுங்கள். உங்கள் ஒரு கமெண்ட் உங்கள் வாழ்க்கை மாற்றத்திற்கான நினைவூட்டலாக இருக்கும். இப்படிப்பட்ட பயனுள்ள வீடியோக்களுக்கு மைண்ட் growth தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் ஐஆன் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் மேலும் பயனுள்ள தகவலுடன் வருகிறேன். அதுவரை உங்கள் வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்கள். நன்றி, வணக்கம்.